வணக்கம் நண்பர்களே. ஆசிய கோப்பை 2025 சூப்பர் 4ல இன்னைக்கு மேட்ச் நம்பர் 3 பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா இன்னைக்கு மோத போறாங்க. இந்த மேட்ச் 2 டீமுக்குமே ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிறதுக்கான ஒரு போட்டி. யார் வெளியேறுவாங்க? பாகிஸ்தான் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியேற போறாங்களா? இல்ல ஸ்ரீலங்கா இந்த டோர்னமெண்ட் வெளியேற போறாங்களா? இல்ல இந்த 2 டீமுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எல்லாமே தெளிவா அந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பார்க்குறாங்க, ஆனால் யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் லைக் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. வாங்க தெளிவாக வீடியோக்குள்ள போயிடலாம் நண்பர்களே. இந்த ஆசிய கோப்பை 2025 பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணி ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. பங்களாதேஷ் கூட தோத்துருக்காங்க. அதே பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒரு மேட்ச் தோத்து ஆளுக்கு ஒவ்வொரு மேட்ச் தோல்வி அடைஞ்சு இந்த மேட்ச் அவங்க 2 பேரும் மோத போறாங்க. இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சா வெளியில போயிருவாங்களா? இந்த மேட்ச் தோல்வியோட டீம் இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியில போயிருமானா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு இன்னொரு ஹோப் இருக்கு. அது எப்படி? என்ன? யார் இந்த மேட்ச் கன்டினியூவா ஜெயிச்சா இவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவா இந்த வீடியோல பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மேட்ச் எங்க நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா அபுதாபியில தான் நடக்குது. அபுதாபியோட பிட்ச் எப்படி இருக்குன்னா, அபுதாபியோட பிட்ச் துபாய் பிட்ச் மாதிரி இல்ல. துபாய் பிட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பிட்சா இருந்தது. ஃபர்ஸ்ட் பவுலர்களுக்கு தான் ஹெல்ப் அதிகமா கிடைச்சது. பேட்டர்களுக்கு பெருசா சப்போர்ட் கிடைக்கல. ஆனா அபுதாபி பிட்ச் அப்படி கிடையாது. நல்ல ஒரு பேட்டிங் ஒரு பாரடைஸாவே இருந்திருக்கு. இங்க விளையாண்ட மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்டான ஸ்கோர்ங்கிறத அடிச்சிருக்காங்க அபுதாபியில பொறுத்தவரைக்கும். அதனால இன்னைக்கு பாகிஸ்தான் அணி இவ்வளோ நாள் எல்லா மேட்சஸுமே துபாயில தான் விளையாண்டுருக்காங்க. இன்னைக்கு அபுதாபிக்கு என்ட்ரி குடுக்குறாங்க. இந்த பிட்ச் கண்டிஷன் இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. இல்ல இந்த பிட்ச்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடவும் போறாங்க. அது அவங்களுக்கு என்ன மாரி மாற்றத்த குடுக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப ஸ்ரீலங்கா அணி ஆல்மோஸ்ட் இந்த பிட்ச்ல 2 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. 2 மேட்ச்லயும் வெற்றியும் கண்டிருக்காங்க. அதனால இந்த பிட்ச் அவங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட பிட்சா இருந்திருக்கு இந்த ஆசிய கோப்பை 2025ல. அதனால இன்னைக்கு மேட்ச பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரா இருக்க போது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் நமக்கு கிடைக்க போகுது. பெரிய பெரிய ஸ்கோர் நம்ம பார்க்கலாம். 170, 180ங்கிறத நம்ம பார்க்கலாம். சேசிங் பக்காவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 2 டீமுமே கடுமையா போராடுவாங்க. யார் வெற்றி பெறக்கு உத்வேகத்தோட ஃபைனலுக்கு போகணும் அப்படின்னா இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் ஜெயிக்கிற டீமுக்கு நல்ல ஹோப் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஓகே. முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் உங்கள்ட்ட. இந்த மேட்ச்ல தோல்வி ஏதாவது பாகிஸ்தான் தோந்தாலும் சரி, இலங்கை தோந்தாலும் சரி, யாருக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குன்னா, 3 டீம்ஸ்க்குமே வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. மேக்ஸிமம் இந்த மேட்ச் பாகிஸ்தான் தோக்கணுங்க. பாகிஸ்தான் இந்த மேட்ச்ல தோத்துதுன்னா, ஸ்ரீலங்கா இருக்கட்டும், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த 3 டீமுக்குமே வாய்ப்பு இருக்கு. ஃபைனல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படியா சாத்தியம் நீங்கன்னு கேட்கலாம். இந்தியா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்து பங்களாதேஷ் கூட ஜெயிக்கணும். ஸ்ரீலங்கா கூடயும் கடைசி மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா, கன்டினியூவா இந்தியா ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னா, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. 3 டீமும் ஒவ்வொரு மேட்ச் ஜெயிச்சாவே போதும். ஏதோ ஒரு டீம் அந்த ரன் ரேட் அடிப்படையில மறுபடியும் மேல வரக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்ச் ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஜெயிக்கணும். ஸ்ரீலங்கா இங்க ஜெயிச்சு இந்தியா கூட தோல்வி அடையணும். அதே பாகிஸ்தான் இன்னைக்கு தோல்வி அடைஞ்சாலும் நெக்ஸ்ட் அவங்களுக்கு வரக்கூடிய மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட வருவாங்க. பங்களாதேஷ் கூட பாகிஸ்தான் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 2 பாயிண்ட் இருப்பாங்க. பங்களாதேஷ் 2 பாயிண்ட் தான் இருப்பாங்க. அண்ட் பாகிஸ்தான் 2 பாயிண்ட் இருப்பாங்க. ஆளுக்கு 3 டீமே 2 பாயிண்ட் இருப்பாங்க. ஆனா இந்தியா மட்டும் பார்த்தீங்கன்னா 6 பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா மேல இருப்பாங்க. டாப்ல இருப்பாங்க. வெறும் 2 பாயிண்ட வச்சு டாப் 2க்கு போலாம். அது நெட் ரன் ரேட் பக்காவா இருக்கணும். இந்த 3 டீம்லயும் பார்த்தீங்கன்னா, யார் நல்ல ஒரு நெட் ரன் ரேட் இருக்கிறாங்களோ, அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க டாப் 2க்கு போவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஜெயிச்சா பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. அது யாரால வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா, இந்தியா பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் கன்டினியூவா ஜெயிச்சாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீலங்கா இன்னைக்கு தோத்துட்டாங்கன்னா, அவங்களுக்குங்கிறது வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா போயிரும். ஏன்னா இந்தியா கூட ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்னு சொல்ல முடியாது. பிளஸ் சப்போஸ் இன்னைக்கு பாகிஸ்தான் ஜெயிச்சு பங்களாதேஷ் கூட ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க 4 பாயிண்ட் போயிருவாங்க. பிளஸ் அவங்க டாப் 2க்கு போயிருவாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச் ஸ்ரீலங்காவுக்கு தான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் வாழ்வா சாவா போட்டின்னு சொல்லுவேனே தவிர பாகிஸ்தானுக்கு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு கம்பல்சரி ஸ்ரீலங்கா ஜெயிச்சே ஆகணும். ஸ்ரீலங்கா இன்னைக்கு தோல்வி அடைஞ்சாங்கன்னா ஸ்ரீலங்கா தான் வெளியே போவாங்க. பாகிஸ்தானுக்கு இன்னொரு ஹோப் இருக்கு. அது இந்தியாவால உருவாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்கள் கருத்தையும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க? யார் டோர்னமெண்ட் வெளில போவாங்க? அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.